ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் ஜின் குஷால் இண்டஸ்ட்ரீஸ் அது மட்டும் இல்லாமல் பேஸ் டிஜிடெக்கோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்க நாங்க ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா எடுத்துக்க கூடாது. முதல்ல நாம ஜின் குஷால் இண்டஸ்ட்ரீஸை பத்தி பார்த்துருவோம். இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நியூ கஸ்டமைஸ்ட் யூஸ் அண்ட் ரீஃபர்பிஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மிஷின்ஸை வந்து தயாரிக்கிற கம்பெனியா வந்து இருக்காங்க. ஐ மீன் ட்ரேட் பண்ற கம்பெனியா வந்து இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு சைனீஸ் வெஞ்சரோட வந்து டைப் பண்ணி அவங்க பிராண்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸை வந்து செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேர் எஜ் ரிப்போர்ட் படி பார்க்கும்பொழுது இந்த கம்பெனி லார்ஜஸ்ட் நான் ஓஇஎம் கன்ஸ்ட்ரக்ஷன் மிஷின் எக்ஸ்போர்ட்டரா வந்து இருக்காங்க. அப்ராக்சிமேட்டா ஒரு 6.9% வந்து மார்க்கெட் ஷேர் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 30 கண்ட்ரீஸ்க்கு அவங்க ப்ராடக்ட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா யுஏஇ, மெக்சிகோ, நெதர்லாந்து, பெல்ஜியம், சவுத் கொரியா, சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா அண்ட் யூகேவா வந்து இருக்கு. கடந்த 3 ஃபினான்ஷியல்ல இந்த கம்பெனியோட ஆவரேஜ் இபிஎஸ் 5.73 இருக்கு. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் பர்சன்டேஜ் 31.92% அளவுக்கு வந்து இருந்திருக்குங்க. ஆனா இந்த கம்பெனியோட பேட் மார்ஜின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உலட்டைலா இருந்திருக்கு. 4.33% ஃபினான்ஷியல் 2023 இருந்தது. 7.81% ஃபினான்ஷியல் 2024 உயர்ந்து அது 5.03% ஃபினான்ஷியல் 2025 குறைஞ்சிருக்கு. ஸோ எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் பிசினஸ், ஸோ டிமாண்ட் இருக்கிறத பொறுத்து தான் இவங்களோட மார்ஜின்ஸ் இருக்கும். அது நீங்க மனசுல வச்சுக்கணும். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 34% இருந்தது, 18% குறைஞ்சிருக்கு. இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் 25 டைம்ஸ் earnings வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ரீசன்ட் மீடியம் டேர்ம் ஆப்டிமிசம் தேவையான எல்லா ஃபேக்டர்ஸையும் இன்வால்வ் ஆகி இந்த வேல்யூவேஷன்ஸை வந்து கொடுத்துருக்காங்களா, கொஞ்சம் ஒலட்டைலா இருக்கிற மார்ஜின்ஸுக்கே அப்படின்னு சொல்லி தேவைப்படுது. ஸோ அதனால இப்போதைக்கு ஒரு ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த ஐபிஓ வந்து ஒரு கன்சிடரேஷனா இருக்கும்னு சொல்லி நான் பார்க்குறேன். நீங்க ரிஸ்க் எடுக்க போறேன் அப்படின்னா கூட ஒரு ஸ்டாப் லாஸ் ஒரு நல்ல கன்சிடரேஷனா இருக்கும். மறக்காம அதை கவனிச்சுக்கோங்க. ஜிஎம்பி இந்த கம்பெனிக்கு 17% அளவுக்கு இருக்கு. 21 ரூபாய் ஒரு ஷேருக்கு லிஸ்டிங் கெயின்ஸ் தரத்துக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்து நாம வந்து பாத்தீங்கன்னா பேஸ் டிஜிடெக் கம்பெனியை வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த டெலிகாம் பிஸ்னஸ்ல இருக்கிற கம்பெனியா வந்து இருக்காங்க. ரீசெண்ட் டைம்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் சர்வீசஸ், சோலார் ரினியூவபிள் எனர்ஜி அதுல வந்து இவங்க உள்ள பூந்ததுனால கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பர் டூப்பர் ரிசல்ட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஆவரேஜ் இபிஎஸ் கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல 13.18 ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பர்சன்டேஜ் 25.74% அளவுக்கு வந்து இருக்குங்க. இவங்களோட வேல்யூவேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 16 டைம்ஸ் earnings இருக்கு. போஸ்ட் ஐபிஓ பேசிஸ்ல வந்து 20 டைம்ஸ் earnings வந்து கேட்கறாங்க. இவங்களோட பேட் மார்ஜின்ஸ் 3.2% ஃபினான்ஷியல் 2023 இருந்தது. 11.44% ஃபினான்ஷியல் 2025 வந்து உயர்ந்திருக்கு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் வெறும் 6% இருந்தது, 37% உயர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாம டெப்ட் பர் ஈக்விட்டி ரேஷியோ இந்த கம்பெனிக்கு வந்து குறைவாகவே இருக்கு. ஸோ இந்த கம்பெனிக்கு ஒரு கட்டிங் எட்ஜ், அதாவது கொஞ்சம் மொமெண்டம் தரக்கூடிய 2 விஷயம் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் டேட்டா சென்டர்ஸ் தேவையான ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்ஸ், அதுவும் அது மட்டும் இல்லாம பேட்டரி அசெட் ஸ்டோரேஜ் சர்வீசஸ், அது ரெண்டுத்திலும் இந்த கம்பெனி என்டர் ஆயிருக்காங்க. பிளஸ் இந்த இஎம்எஸ் செக்மெண்ட்ஸ், இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜிஸ், சைர்மா, எஸ்ஜிஎஸ் அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் ரேலி ஆகிட்டே இருக்கு வந்து பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி பிசினஸ்லயும் ரீசெண்டா என்ட்ராங்க இந்த கம்பெனி ஒரு டாப் நாட்ச்லயும் ஒரு மொமெண்டம்லயும் வந்து இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வேல்யூவேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்ல குறைவா இருக்கு. லைக் ஹெச்எஃப்சிஎல், எக்ஸிகாம் டெலிசிஸ்டம், போண்டாடா இன்ஜினியரிங் சொல்லிட்டு போண்டாடா இன்ஜினியரிங், ஹெச்எஃப்சிலும் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல நிறைய ரன் அப் கொடுத்து நிறைய ரிட்டர்ன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொமெண்டம் இப்போதைக்கு இந்த மாதிரி ஸ்டாக்ஸுக்கு வந்து இருக்குங்க. அது நீங்க மனசுல வச்சுக்கணும். இப்போ இந்த கம்பெனிக்கு கரண்ட் கிரே மார்க்கெட் 30 ரூபாய் 32 ரூபாய் இருக்கு. 14.61% அளவுக்கு வந்து இருக்குங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால மார்க்கெட் வந்து ஒரு நல்லபடியா கவனிப்பு தரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. பட் ஐபிஓ பிரைஸ் வந்து ஒரு நல்ல ஸ்டாப் லாஸ் கன்சிடரேஷனா வந்து இருக்கும். சேஃப் இன்வெஸ்டரா வந்து இருக்கீங்கன்னா, ஏன்னா இது மொமெண்டம்ல இருக்கு. சில சமயம் வந்து அந்த
மொமெண்டம் குறைஞ்சா கீழே விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சேஃப் இன்வெஸ்டர் வந்து போஸ்ட் ஐபிஓக்கு அப்புறம் ஏதாவது வேல்யூ பை தென்படுதான்னு சொல்லி பாருங்க. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாடரேட் அண்ட் ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டர் கன்சிடரேஷனா இருக்கும் வித் ஸ்டாப் லாஸ் கன்சிடரேஷன். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைஸோ இல்ல செபிலிஜிஸ்டோ ஃபினான்ஷியல் அட்வைஸர் மறக்காம கன்சல்ட் பண்ணிங்கன்னா செபிலிஜிஸ்டோ ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட்டுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.